இலங்கையின் பாடசாலை கல்வி தொடர்பான முக்கியமான ஆண்டுகள் 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவசக் கல்வியின் தந்தையான CWW கண்ணங்கரா அவர்களினால் இலவசக் கல்வி ஆலோசனையானது முன்வைக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு இலவச கல்வித் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1952ஆம் ஆண்டு வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் திட்டமானது ஆரம்பமானது. 1956ஆம் ஆண்டு சுய மொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன. 1960ஆம் ஆண்டு இலங்கை பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டு பாடசாலைகளில் பிஸ்கட் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொதுதராதர பரீட்சை தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டன. கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. சர்வதேச பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. 1981ஆம் ஆண்டு கல்வி வெள்ளை அறிக்கையானது அமுலாக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் நடைமுறையானது ஆரம்பமானது. 1989ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பமானது. 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை விநியோகம் ஆரம்பமானது. 1994ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டமானது நிறுத்தப்பட்டது. 1998ஆம் ஆண்டு காப்போத்தர உயர்தர பரீட்சைகள் பாட எண்ணிக்கையானது 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக அனுமதிக்காக பொதுச் சாதாரண தர பரீட்சை எனும் விசேட பரீட்சையானது அறிமுகமானது. 1999ஆம் ஆண்டு பாடசாலை மட்ட கணிப்பீட்டு முறை SBA முறைமையானது அறிமுகமானது. 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அரச தனியார் பாடசாலைகளில் தரம் 1ற்கான அனுமதிக்கு என புதிய நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. பல்கலைக்கழக பிரயோகத்திற்காக Z புள்ளியும் 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு Phi முறைமையானது ரோகர் ஹைப் குழுவினரினால் அறிமுகம் செய்யப்பட்டது.